வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாருமே கேட்ட ஒர்க்கிங் டே ரொட்டீன் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 10 PM வரைக்கும் என்னோடய ஒர்க்கிங் டே ரொட்டீன் வந்து பார்க்கலாம். ஒர்க்கிங் டே ரொட்டீன் வீடியோ பார்க்குறப்பவே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் இம்பார்ட்டண்டான ஒரு மணி சேவிங் அப்டேட் வந்து பார்க்க போகிறோம். ப்ரைவேட் எம்ப்ளாயீஸ், முக்கியமாக ப்ரைவேட் எம்ப்ளாயீஸ்க்கான அந்த மணி சேவிங்ஸ் அப்டேட் என்ன அப்படிங்கிறதையும் நான் வீடியோவில் இடையிலே டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வீடியோ வந்து நான் இப்போ ஒர்க்கு ரெகுலராக போகிறதுனால வேறு ஊருக்கு நான் வேலைக்கு போகிறதுனால வீக்லி ஒரு 3 to 5 வீடியோஸ் தான் வரும். ஸோ அதனால தான் வீடியோ ரெகுலராக போட முடியல. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. வெளியூர் போயிட்டு வரதுனால தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெகுலராக வீடியோ போட முடியல. இருந்தாலும் ரெகுலராக வீடியோ வேணும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன். இந்த வீடியோவோட இடையில அந்த ஐடியாவை சொல்கிறேன். அந்த மாதிரி பார்த்தோன்னா நமக்கு ரெகுலராக என்னோடய வீடியோ நீங்கள் பார்க்கலாம். அது ஓகேவா, அந்த ஐடியாவுக்கு நீங்கள் ஓகே சொன்னீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். மார்னிங் 4:45 எந்திரிச்சாச்சு. இது லாஸ்ட்டு ஃப்ரைடே எடுத்த ரொட்டீன் வீடியோ, ஒர்க்கிங் டே ரொட்டீன் வீடியோ. மார்னிங் ரொட்டீன்ஸ்லாம் முடிச்சுட்டு 5க்கு ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க ஒர்க்காக. அவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சும் சமைக்கணும். அதுவும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5:50லேருந்து 6 o'clock அவங்க வந்து சமைச்சு முடிச்சுருவாங்க. நான் அதுக்குள்ளாட்டியுமே குளித்து ரெடி ஆகிடுவேன். எந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு ஒரு காஃபி கண்டிப்பாக கொடுக்கணும். இப்போ ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா நான் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறதுனால பால் எடுத்துக்கிறது இல்லை, கொஞ்சமாக காஃபி மட்டும்தான் குடிச்சிக்கிறேன். காஃபி குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 5 to 10 minutes வந்து ஏதாவது வேலை கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடிஞ்சுன்னா ஹெல்ப் பண்ணிவிட்டு நான் குளிக்க போயிடுவேன். ஃப்ரைடே என்ன லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் ஒரு அடுப்பில் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் 1 part சாம்பார், அது வந்து குக்கர்லேயே பண்ணிவிடுவாங்க. யூடியூப் பார்த்து கற்றுக்கிட்ட அந்த மெனுவை தான் இப்போ ரெடி பண்ணுறோம். 1 partல சாம்பார் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் பொட்டேட்டோ ஃப்ரை, இதுதான் வந்து இன்றைக்கான லன்ச் மெனு. ஒரு மேக்ஸிமம் என்னால் ஒரு மார்னிங் ஒரு 10 to 15 minutes வரைக்கும் தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நான் குளிச்சுட்டு நான் கிளம்புறதுக்கு தான் கரெக்டாக இருக்கும். இப்போ 3மே ரெடி ஆகிடும். எப்படியும் ஒரு 20 minutesக்குள்ளே ரெடி ஆகிடும். மார்னிங்க்கு பிரேக்ஃபாஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்துகிட்டு போய்ட்றது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொட்டீன் படி தோசை தான். மார்னிங் வந்து மோஸ்ட்லி தோசை தான் இருக்கும். ஏன்னா டக்குன்னு சொட்டமாக டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணோமா எடுத்துகிட்டு போனோமான்னு இருக்கும். வெரைட்டிலாம் அந்த நேரம் தோணாது. நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் சரி லஞ்சும் சரி பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவேன். அங்கே போய் தான் காலேஜில் போய் தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவேன். அதனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தோசை தான். என்றைக்குமே தோசை தான். இட்லி பொடி வந்து இன்றைக்கி ரெடியாக இருக்குது. சட்னி அரைக்கிறதுக்கெலாம் டைம் இல்லை. ஏன்னா இன்றைக்கே கொஞ்சம் டைம் லேட் ஆகிடுச்சு எந்திரிக்கிறதுக்கு. ஸோ அதனால தான் வந்து வேகமாக தோசை சுட்டுட்ருக்காங்க. என்ன ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்ணணும், ப்ரைவேட் எம்ப்ளாயீஸோட ஒரு சேவிங்ஸ் ரிலேட்டடான ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ப்ரைவேட்டில் வேலை பார்க்குற எல்லாருக்குமே எம்ப்ளாய்மெண்ட் ப்ராவிடென்ட் ஃபண்ட், அதாவது EPF வந்து பிடிப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 10 வருஷம் நம்ம வந்து ஒரே கம்பெனியில் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பென்ஷனுக்கு எலிஜிபிள் ஆகிடுவோம். 10 வருஷம் ஒரு இடத்துல நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து பென்ஷன் வந்து உண்டு. அதாவது எப்படின்னா ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் வந்து நமக்கு பென்ஷன் எலிஜிபிள். அது இல்லாமல் நமக்கு லம்சம் அமௌண்ட்டும் கிடைக்கும். அந்த EPFக்கு இப்போ வட்டி பார்த்திங்கன்னா 8.15% வட்டி கொடுக்குறாங்க. அதனால் தயவுசெய்து யாருமே EPF வந்து கட்டிகிட்டு இருக்கிறப்ப எடுத்துடாதீங்க. ஏன்னா நம்ம அமௌண்ட் இப்போ அவசரத்துக்கு நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா அவ்வளோ வட்டி வேறு எந்த ஸ்கீம்லேயுமே இப்போ இல்லை. அதனால் எல்லாருமே EPF கட்டிகிட்ருக்கீங்கன்னா ப்ராப்பராக காட்டுங்க. ஏன்னா உங்களை அறியாமலே வந்து நம்ம சேர்த்துட்ருக்கக்கூடிய ஒரு அமௌண்ட்டு 8.15 வந்து மிகப்பெரிய வட்டி என்னை பொறுத்த மட்டும். ஸோ அதனால இப்போ நான் புதுசாக ஜாயின் பண்ண இடத்துல PF பிடிக்க சொல்லி நான் கேட்டுக்கிட்டேன். மோஸ்ட்லி ப்ரைவேட் எம்ப்ளாயீஸ் எல்லாருக்குமே வந்து EPF கம்பல்சரி பிடிப்பாங்க. பிடிக்கட்டும், வேணாம் EPFலாம் பிடிக்க வேணாம்னு சொல்லிடாதீங்க. 15 பேருக்கு மேலே இருந்தாலே PF பிடிக்கணும். ஆனால் நான் ஏன் சொல்கிறேன்னா, PF நம்ம பிடிச்சாதான் நமக்குன்னு ஒரு நம்ம வேலையை விட்டு நிற்கும் பொழுது, அதாவது ஒரு ரிட்டையர்ட் ஆகிற ஸ்டேஜில் நமக்குன்னு ஒரு லம்சம் அமௌண்ட் கிடைக்கும். நம்ம கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தால் வேறு, இப்போ நம்ம ப்ரைவேட்டில் இருக்கிறதுனால நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் மறந்துடாமல் எல்லாருமே வந்து PF போடுங்க. வட்டி ஜாஸ்தி, அட்வான்ஸ் அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு எதுவுமே எடுத்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு ஏன்னா இது இந்த மாதிரி வட்டி கிடைக்கவே கிடைக்காது. ஏதோ நம்மளோட எதிர்காலத்துக்குன்னு ஒரு இது போயிட்டுருக்கு. அது இல்லாமல் நம்ம PPF போடுறோம், அதெல்லாம் ஓகே. இருந்தாலும் PF அப்படிங்கிறப்ப நம்ம சம்பளத்துலேருந்து 12% பிடிப்பாங்க. எவ்வளோ அமௌண்ட் பிடிக்கிறாங்களோ அவ்வளோ அமௌண்ட் எம்ப்ளாயரும் போட்டு நமக்கு கட்டுவாங்க. அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து அது வந்து லாபம் தான். இப்போ 2000 PF உங்கள் ஆஃபீஸில்
சர்வீஸில் உங்களுக்கு கட்டுறாங்கன்னா 1000 ரூபா நம்ம சம்பளத்துலேருந்து பிடிப்பாங்க, 1000 ரூபாய் அந்த எம்ப்ளாயர் வந்து கொடுப்பாங்க. அதனால் இபிஎஃப் பற்றி நீங்கள் வந்து தயவுசெய்து அலட்சியமாக இருந்துடாதீங்க. எல்லாருமே இபிஎஃப் போடுங்க. அது நல்ல லாபம். 10 வருஷத்துக்கு மேலே நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறப்ப பென்ஷனும் நமக்கு எலிஜிபிளாக இருக்குது. ஸோ லஞ்சும் பிரேக்ஃபாஸ்ட்டும் பேக் பண்ணியாச்சு. பேக்கில் எடுத்து வைக்க வேண்டியது எல்லாமே எடுத்து வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா டைம் கிட்டத்தட்ட இப்போவே 5:55 ஆகிடுச்சு. இது தெரியும், இதில் தான் வந்து காலையில் டக்கு டக்குன்னு எடுத்துகிட்டு போகிறதுக்காக பர்ஸு, சீப்பு, வாட்ச் எல்லாமே இதில் தான் வச்சுருப்பேன். வேறு இடத்துல போட்டுட்டோன்னா தேடிக்கிட்டு இருப்போம் காலையில் கிளம்புற அவசரத்தில். ஆனால் வீடியோ எடுக்கவே கஷ்டமாக இருக்குது. 6:10 ஆகிடுச்சு. ஆக்சுவலாக அது 10 மினிட்ஸ் ஃபாஸ்ட்டு, மணி 6. ஸோ இப்போ ஒர்க்குக்கு கிளம்பியாச்சு. வண்டியை கொண்டாந்து ஷெட்டில் போட்டுட்டு ஒரு இடத்துல பார்க்கிங்கில் போட்டுட்டு பஸ் ஏறிட்டேன். பாருங்கள், இந்த பஸ்ஸில் ஏறி உட்காந்ததுக்கு அப்புறம் தான் நிம்மதியாக இருக்கும். ரெகுலராக இந்த பஸ்ஸில் தான் நான் போவேன். மார்னிங் 6:25க்குலாம் இந்த பஸ்ஸு வந்துடும். 6:25க்கு இந்த பஸ்ஸை பிடிச்சிட்டேன்னா நான் லாகின் பண்ணுற டைம் வந்து பிரச்சனையே இல்லாமல் இருக்கும். ஏன்னா 7:50லேருந்து 8 மணி வரைக்கும் தான் எனக்கு டைமு. இதில் 1 நிமிஷம் கூட ஆகிடுச்சுன்னா கூட எனக்கு அன்னைக்கு பர்மிஷன் விழுந்துடும். 2 பர்மிஷனுக்கு மேலே போச்சுன்னா எல்ஓபி ஆகிடும். ஸோ அதனால் எப்போதுமே ஒரு 15 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் நம்ம முன்னாடி கிளம்புறது பெஸ்ட்டு. பஸ்ஸில் ஏறி உட்காந்ததுக்கப்புறம் தான் நிம்மதி பெருமூச்சே விடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வேலைக்கு போயிட்டு திரும்பி வந்துட்டேன். கரெக்டாக மணி 3:30 ஆகிடுச்சு. வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வேலை லஞ்ச் பேகெல்லாம் எடுத்து அந்த இடத்துல வைக்கணும். லஞ்ச் பேக் ஏன்னா ஒரு இடத்துல வச்சுருப்போம். மார்னிங் கிளம்புறப்ப அவசரமாக தேடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பச்சை கலர் பிளாஸ்டிக் டப்பு மேலே தான் வச்சுருப்பேன். மோஸ்ட்லி டிஃபன் பாக்ஸ் வந்து இல்லை எல்லா நாளுமே நான் அங்கே சாப்பிட்டுட்டு க்ளீனாக வாஷ் பண்ணி தான் எடுத்துகிட்டு வருவேன். இங்கே வீட்டில் வந்தாலும் அவங்க இன்னொரு டைம் நான் வாஷ் பண்ணுறேன் ஏன் திருப்திக்குன்னு சொல்லிடுவாங்க. அதனால் கொண்டாந்து பாத்திரம் வளர்க்குற இடத்துல போட்டுருவேன். அந்த வாஷ் பண்ணாமல் எடுத்துகிட்டு வர மாட்டேன் மோஸ்ட்லி. ஏன்னா நம்ம வெளியூரில் வேலை பார்க்குறோம், வெளியூரோ உள்ளூரோ, எனக்கு சாப்பிட்டதுக்கப்புறம் அதை வாஷ் பண்ணால் தான் எனக்கு வந்து திருப்தியாக இருக்கும். அவங்க வந்து இன்னொரு டைம் வளர்க்குனா தான் அவங்களுக்கு திருப்தியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து 2 நாள் லீவ் சொல்லிட்டாங்க, சாட்டர்டே சண்டே. ஸோ அதனால் துவைக்கிறதுக்கு துணியை போட்டுட்டேன். ஏன்னா இந்த 2 டேஸ்க்குள்ளே நான் துவைச்சி எடுத்துடணும். அப்போ தான் வந்து துவைச்சி அயன் பண்ணி வச்சா தான் நெக்ஸ்ட் வீக் வந்து அடுத்த செட் ஆஃப் ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு பிரச்சனை இல்லாமல் போகலாம். துணி சேர்ந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா வேலையும் நமக்கு சேர்ந்துட்டே இருக்கும். மோஸ்ட்லி இப்போலாம் ஈவினிங் டைம் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து துவைச்சி காய போடுறது. நான் இன்னொரு ஆப்ஷன் சொல்லியிருந்தேன் இல்லையா, எப்படி டெய்லி வீடியோ வரத்துக்கு ஒரு ஆப்ஷன் நான் சொல்லியிருந்தேன். என்னென்னா ஒரு 3 வீடியோ டு 5 வீடியோ நான் போட்டுறேன். இன்கேஸ் வீடியோ போட முடியாத டைமில் வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி 600க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் போட்டாச்சு. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த வீடியோ டாபிக் இந்த டாப்பிக்கில் போடுங்க, அந்த டாப்பிக்கில் போடுங்கன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நான் ஆல்ரெடி போட்டாச்சு. நான் வீடியோ போடாத நாட்களில் நான் வேணால் வந்து ஆல்ரெடி போட்ட வீடியோ, நிறைய பேர் பார்க்காத வீடியோவை நான் எடுத்து ஒரு ஷார்ட்ஸாக போட்டு அந்த ஷார்ட்ஸோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வீடியோட நான் ஃபுல் லிங்க்கை நான் தரேன். இதே 8:30 மணிக்கு வீடியோ வராத அன்றைக்கி அந்த ஷார்ட்ஸில் என்ன டைப் ஆஃப் வீடியோ நான் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த சேனல் லோகோவுக்கு பக்கத்துலேயே இருக்கும் அதோட லிங்க். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ பார்க்கலாம். அந்த மாதிரி வீடியோ போட முடியாத நாட்களில் ஏற்கனவே போட்ட பழைய வீடியோ எடுத்து போடலாமா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். கம்யூனிட்டி போஸ்ட்லையாவது இல்லை ஷார்ட்ஸ் மூலமாவது நான் போடுறேன். அப்படி நீங்கள் வீடியோ போட முடியாத நாட்களில் உங்களுக்கு ஏற்கனவே பார்க்காத பழைய வீடியோக்களை பார்க்குறதுக்கான சந்தர்ப்பமாக அமையும். இது ஓகேவான்னு சொல்லுங்கள். உங்களுக்கு ஓகேனா யாருக்கெல்லாம் ஓகேவோ கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வீடியோ போட முடியாத நாட்களில் ஷார்ட்ஸாவோ கம்யூனிட்டி போஸ்ட்லேயோ 2லேயுமே கூட பழைய வீடியோட லிங்க்கை நான் தரேன். அன்னைக்கு நீங்கள் ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ கண்டிப்பாக பார்க்கலாம். நைட்டு வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி பட்டாணி குருமா தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சாப்பிட்டுட்டு ப்ரிப்ரேஷன் டைம் போயிட்டுருக்கு. அடுத்த நாள் கிளாஸ்க்கு என்னென்ன சிலபஸ் அதெல்லாமே கோ த்ரூ பண்ணணும். ஃபுல் கம்ப்ளீட்டாக நைட்டுக்குள்ளே நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சாதான் அடுத்த நாள் கிளாஸ் நான் போய் ஃப்ரீயாக எடுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நைட்டு மோஸ்ட்லி 9:20க்குள்ளே 9:30க்கு பெட்டுக்கு போயிடணும். ஏன்னா அப்போ தான் எகெயின் காலையில் 4:45 4 மணிக்குள்ளே எந்திரிக்க 4 to 4:45க்குள்ளே எந்திரிச்சிடணும். அதனால தான் வந்து நைட்டு சீக்கிரமாக படுத்துடுறோம். நோட்ஸ் ப்ரிப்பரேஷனாக மோஸ்ட்லி நைட்டு தான் பண்ணுவேன். ஏன்னா பசங்களுக்கு வந்து சயின்ஸ் மட்டும் நான் சொல்லிக் கொடுப்பேன், மற்றது எல்லா சப்ஜெக்ட்டும் ஒய்ஃப் வந்து பார்த்துப்பாங்க. இங்கிலீஷும் சயின்ஸும் வந்து மோஸ்ட்லி நான் தான் சொல்லிக் கொடுப்பேன். அந்த நேரம் நான் ப்ரிப்பரும் பண்ணி முடிச்சிடுவேன். இடையில டின்னரை சாப்பிட்டுட்டு அடுத்து ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா அதையும் பண்ணிவிட்டு
9:30க்குள்ளே நாங்கள் வந்து போய் படுக்க போயிடணும். அப்போ தான் வந்து நம்மளால் மார்னிங் ஃப்ரெஷ்ஷாக எந்திரிக்க முடியும். இப்போ ரெகுலராக சொல்கிறாங்க இல்லையா டாக்டர்ஸ்லாம், ரொம்ப லேட் நைட்லாம் வந்து தூங்காதீங்க, சீக்கிரமாகவே போயிடுங்கன்னு சொல்லிட்டு. பண்ணி பாருங்கள், 9:25 அடுத்த நாள் லீவாகவே இருந்தாலுமே நாங்கள் வந்து சீக்கிரமே தூங்குறதுக்கு போயிடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ரொட்டீன் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். 2 விஷயம் இந்த வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். மறக்காமல் அதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.